Salamis, welcome to Otis on Types of Love. நான் உங்கள் ஜனா. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே லவ் ஸ்டோரியோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்கடா. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா. அப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் ஏன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா. நானும் எங்கெங்கேயோ உட்காந்துட்டுலாம் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்டா. ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஸோ நாய் குறைக்கிறது, ஐயோ எங்கள் அம்மா பாத்திரத்தை போட்டு உருட்டுறது, ஐயோ முடியலப்பா சாமி. ஸோ அதனால தான்ப்பா ஏதாச்சும் நாய்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிவிடுங்கோ, ஓகேவா? ஸோ அப்புறம் எனக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்குது, அது OT7 ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ். அதுலேயும் வீடியோஸ் போட்டிருக்கேன்டா, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக அக்காவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் முக்கியம் பிகிலு. ஸோ அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா அக்காவுக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அட்லீஸ்ட் அக்காவுக்கு லைக் மட்டுமாச்சும் போடுங்க ப்ளீஸ். எனக்கு வந்து வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய போடணும்னு ஆசையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் டைம் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குதுப்பா. அதனால தான் சரியா ரொம்ப பேசிட்டேன் போல். இதுக்கு மேலே பேசினோன்னா உங்களுக்கு காதுலேருந்து ரத்தம்லாம் வந்துடும். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீனில் என்ன பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா, வயன் வந்து ஜாங்குக்கு வந்து சொல்லியிருந்திருப்பான், உன்னை பிக்கப் பண்ண ஒருத்தன் வருவான், நீ அவன் கூட போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி இருந்திருப்பார். பட் நம்ம மேடம் அதெல்லாம் கேட்காம வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் வந்த பாடில்லை. அதனால ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிட்டாங்க, போடாடே போடா, நான் பஸ்லேயே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதா ஒரு பையன் பைக்கை எடுத்துக்கிட்டு ஸ்வொயின்னு அங்கே எங்கேன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். இதை பார்த்துக்கிட்டு ஐயோ இவன் எங்கடா போய் முட்டை போகிறான்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த டைம் தான் உங்களோட பஸ்ஸும் வந்திருக்கும். அந்த பஸ் ஏற போகும்போது தான் அந்த பர்சன், அதாவது வண்டி ஓட்டிகிட்டு இருந்தா அந்த பர்சன் ஸ்ட்ரைட்டாக அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணிட்டு கரெக்டாக உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு நீங்களே அப்படி கொஞ்சம் நேரம் ஜர்க் ஆகிட்டு, யார் சாமி நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கினே இருக்கிறீங்க. அப்போது அந்த பையனும் அப்படியே ஹெல்மெட் எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. அதோடு தான் முடித்தோம். ஸோ என்ன நடக்குதுங்கிறத வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அப்போ நீங்கள் அவங்கள பார்த்துட்டு சீனியர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை அப்படி ஷாக்காக பார்க்குறீங்க. நீங்கள் எல்லோரும் நினச்சிருந்துருப்பீங்க அந்த சீனியர் யாருன்னு. ஐ திங்க் நீங்கள் எல்லோரும் தயாங்குன்னு நினச்சிருந்துருக்கலாம். பட் இதில் தான் ட்விஸ்ட்டு. இதில் நம்ம தயாங் கிடையாது, நம்ம ஜிம்மினா தான் அந்த வண்டியாக போட்டு உருட்டுன்னு போட்டு உருட்டிகிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு சீனியர் நீங்கள் என்ன எங்க, ஏன் உனக்கு தெரியாதா நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது? இல்லை, ஜங்குக் சீனியர் சொன்னார், நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், நீங்கள் வர்ற மாதிரி இல்லை. ஆஹா, கொஞ்ச நேரம் கூட உன்னால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதா? உன்னை தேடி அங்கே போனேன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தேன். என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கா? அது சீனியர் அப்படிங்கிற மாதிரி மின்னு முழுங்குறீங்க. என்ன வாயில் என்ன கொல்கட்டையாக வச்சுருக்க, பேசு. அது சீனியர், நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன், யாரும் வந்த மாதிரி இல்லை. காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சா, அதனால தான் சீனியர் அப்படியே வந்துட்டேன். ஆஹா சரி, வண்டியில் ஏறு. அது சீனியர் பஸ்ஸு வந்துருச்சு, நான் வேணா ஜங்குக்கிட்ட சொல்லட்டுமா? இல்லை சீனியர், இல்லை நான் உங்கள் கூட பைக்கில் வந்துடுறேன். ஏறு அப்படிங்கிற மாதிரி அப்படியே மிரட்டுறான். உங்களுக்கு நான் கொஞ்ச நேரத்தில் அப்படியே அள்ளு விட்டுடுச்சு, ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கில் ஏறி உட்காடுறீங்க. ஜிமினும் அப்படியே பார்க்குறான். உங்களோட பேக்கை தூக்கி அவன் நடுவில் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன்? உட்காண்ட்ருக்கேன் சீனியர். நான் என்ன உன்னை நின்றுட்டுருக்கேன் நான் சொன்னேன்? நீங்கள் தானே கேட்டீங்க. உன் பேக் அதுக்கு பின்னாடி வச்சுருக்க, அது ஒரு சேஃப்டிக்கு. என்ன சேஃப்டி உனக்கு? டச் ஆகிடக்கூடாது அதானே? அது சீனியர், இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல காட்டுறீங்க. போதும் பல்ல காட்டுனது, பேக் எடு. இல்லை சீனியர், அது அப்படி இருக்கட்டும், அதுதான் நமக்கு சேஃபு. நமக்கு சேஃபா இல்லை உனக்கு சேஃபா?
இப்போ நீங்கள் இவன் வேறு சரியான ப்ளே பாய், இவன்கிட்ட வந்து மாட்டி விட்டுட்டு போயிட்டானே அந்த ஜங்குக்கு, இவன்கிட்டேருந்து நீ எப்படி தைப்பிக்க போகிறேன்னு தெரியலையடி ஒயனு அப்படிங்கிற மாதிரி மனசில் இருந்து அப்படியே கதறீங்க. அப்போது நீங்கள் கதறது அப்படியே உங்கள் ஃபேஸில் அப்பட்டமாக தெரியுது. இதை பார்த்துட்டு ஹேய் என்ன பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ பயமாக இருக்கா என்ன? இல்லையா சீனியர், நாயும் அவங்கள பார்த்து பயப்படணும். நீங்கள் காலேஜோட மிகப்பெரிய சீனியர், ரொம்ப கெத்தான சீனியர், ரொம்ப ஹேண்ட்ஸமான சீனியர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இதை கேட்கும்போது ஜிம்மினுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்போது அப்படி சிரிச்சுக்கிட்டேன். ஆமாம், கெத்தான சீனியர் தான், ஹேண்ட்ஸமான சீனியர் தான் சொன்னால, ஹேண்ட்ஸமான சீனியர். சரி பேக் எடு. சீனியர் பரவாயில்ல சீனியர், நமக்கு சேஃப்டி முக்கியம்ல. அப்போ என்ன, உன்னோட சீனியர் உன்னை சேஃபாக கொண்டு போக மாட்டேன்னு நினைக்கிறியா? இவன் விட மாட்டான் போலே. சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை எடுத்து அப்படியே நீங்கள் வந்து பேக் போடுறீங்க. இப்போது ஜிம்மின் ஒரு ரைஸ் தான் அப்படியே ஜிம்மின் ஷோல்டர்லேயே போய் விழுறீங்க. அப்பா நினச்சேன் இந்த நான் இப்படி தான் பண்ணணுன்னு. சீனியர், ஏன் சீனியர்? இல்லை பிரேக் சரியாக பிடிக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணேன். நல்லா டெஸ்ட்டு பண்ணோம், வேணும்னு பண்ணிக்கிட்டு பொறுக்கி என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கோம் பாரு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திட்டுறீங்க. ஏதாச்சும் சொன்னியா? ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே இல்லை சீனியர், காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன்னா அப்படி ஸ்பீடாக போகிறாரு. உங்களுக்கு இங்கே இல்லை, கண்ணிலேருந்து கண்ணீராக ஊற்றுது. இல்லை ஜிம்மினை பார்த்துட்டு ஐயோ சீனியர், நீங்கள் என்னை இறக்கி விட்டுட்டு போயிடுங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சீனியர், ப்ளீஸ் என்னை இங்கே எங்கேயாச்சும் இறக்கி விட்டுடுங்க, நான் பஸ்ஸை பிடிச்சே வந்துக்கிறேன், எனக்கு உயிர் மேலே ஆசை இருக்குது சீனியர் அப்படிங்கிற மாதிரி அப்படியே காதுகிட்ட வந்து புலம்பிகிட்டு இருக்கேன். அடைச்சி என்னடி காதுகிட்ட வந்து புலம்பி இருக்கிற, வாய முட்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு அதட்டு தான். நீங்கள் அப்படியே அப்படியே அமைதியாக உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு இருந்தாலும் என்னடா இவன் இப்படி ஸ்பீடாக போகிறானே அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு இல்லை. வீட்டிலேருந்து பண்ணிட்டு வந்த ஹேர் ஸ்டைல்லாம் அப்படியே காற்றுல அப்படியே பறக்குது. ஒரு வழியாக காலேஜ்க்கும் வந்து என்டர் ஆகியாச்சு. காலேஜில் இருக்கவங்க எல்லாருமே அப்படியே உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் நான் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஜிம்மினோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு அப்படியே இருக்கிறீங்க. ஜிம்மின்னு ஏய் வயன், அண்ணா நரகத்துக்கு வந்திருக்கேனா சொர்க்கத்துக்கு வந்திருக்கேனா? நான் பண்ணுற வேலைக்கெல்லாம் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் வந்திருப்பேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. காலேஜு ஐயோ நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அந்த வண்டியை விட்டு இறங்குறீங்க. நீங்கள் டக்குன்னு இறங்குனதில் அந்த வண்டியை லைட்டாக ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. ஜிமின் ஏய் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு போட்டார். அப்போ நீங்கள் சீனியர் ரொம்ப தேங்க்ஸ் சீனியர், ஒரு வழியாக என்னை பத்திரமா கொண்டு சேர்த்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு காலே விழ போகிறீங்க. ஜிம்மின்களை ஏச்சி என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போ நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் அப்படி சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓட பாருங்க. ஏவா என்ன இல்லை? சொல்லுங்கள் சீனியர். என்ன அப்படியே போகிற? வேறு என்ன சீனியர் பண்ணணும்? எங்கே வா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் உங்களை கூப்பிட்றான். வேறு விட்டு வேறு தொலைக்க மாட்டேங்கிறான், இவன் கூட மாட்டிக்கிட்டப்படா அது படப்படுறேனே அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு மனசுலாம் கதறுது. அப்படியே இருந்தாலும் அவன் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. கொஞ்சம் விட்டுருந்தா என்னையே கீழே தள்ளி விட்டுருந்துருப்பல. இவன் ஓட்டின ஸ்பீடுக்கு நான் கீழே விழாமல் இருந்ததே பெரிய விஷயம், நான் இப்போ இவனை கீழே தள்ளி விட பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி திருச்சிருன்னு அவனை பார்த்து முடிச்சிட்ருக்கீங்க. என்ன சீனியர் சொல்கிறீங்க? நான் எப்போ உங்களை தள்ளி விட பார்த்தேன்? இறங்கும்போது பார்த்து இறங்கணும்னு தெரியாது, கொஞ்சம் விட்டுருந்தா என்ன தள்ளி விட்டுருந்துருப்பேன். என் கெத்தெல்லாம் என்ன ஆகுறது? ஆமாம் பெரிய கெத்து, பிளேவாய்ங்கிற பேரை வாங்கி வச்சு கெத்து கேட்குறான் கெத்து அப்படிங்கிற மாதிரி மனசோட தேய்ச்சிட்ருக்கேன். நீங்கள் அவனை அப்படி பார்க்குறீங்க. அப்போது ஜிம்மின்னு ஏய் என்ன மனசில் நினச்சிட்ருக்கான்? ஒன்றுமே இல்லை சீனியர், நீங்கள் ரொம்ப நல்லவர், அதுவும் இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலேஜுக்கு ரொம்ப பத்திரமா கொண்டு வந்து விட்டுருக்கீங்க சீனியர், ரொம்ப தேங்க்ஸ் சீனியர், உங்களை மாதிரி ஒரு சீனியர் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நான் ஜிம்மினுக்கு ஐஸு மேலே ஐஸு மலையாக பொழிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ஜிம்மினுக்கு அதில் நல்லா குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸு, ஓ அப்போது ஜிம்மினை மாதிரி ஒரு சீனியர் நீ பார்த்ததே இல்லை அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி இந்த சவுண்டு கேட்டதுமே இது யாரா அடுத்து எம்ம கண்டோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஜங்குக் கூடயே தான் ஜோவும் நிற்கிறா. ஜோனா அப்படியே தலையை குனிஞ்சா அப்படியே நிற்கிறா. இவன் என்ன கோழி மாதிரி அப்படி குனிஞ்சு நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஜோவை தான் பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்
லுக் அட் மீ. சொல்லுங்கள் சீனியர். ஜிமின் மாதிரி எந்த ஒரு சீனியர் நீ பார்த்தது இல்லையா? ஐயா அப்படி இல்லையே, இதோ நிற்கிறீங்களே இங்கே தான் சீனியர், ரொம்ப கெத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ பின்னாடி இருந்து ஏய் இவ்வளோ நேரம் நீ சொன்னல நான் தான் கெத்துன்னு, இப்போ என்ன அவன்கிட்ட வந்து சொல்கிற அவன் தான் கெத்துன்னு? ஐயோ உன் வாய் தான் எல்லாத்துக்குமே காரணம்டி அப்படி சொல்லிட்டு உங்கள் வாயை அப்படியே பொத்திக்கிறீங்க. ஐயோ சரியா மாட்டிக்கிட்டு எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே ஒயன் அப்படி சொல்லிட்டு, அப்போ ஏய் சொல்லு யாரு கெத்து அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வரானுங்க. நீங்கள் சீனியர் நீங்கள் 2 பேருமே கெத்து தான் சீனியர், நீங்கள் 2 பேருமே வேறு லெவலுக்கு கெத்து. இந்த காலேஜே உங்களை கண்டாலே அப்படி நிற்கும். நீங்கள் சொன்னால் தானே சட்டம். இப்போ நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு எங்கே வாடா வந்து இதை பண்ணுறா அப்படின்னு சொன்னாலே அவங்கெல்லாம் உங்களை பார்த்துட்டு பயந்துக்கிட்டே எல்லாம் பண்ணுவானுங்கள. நீங்கள் தான் சீனியர் கெத்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்லா உசுப்பேத்தி விட்றீங்க. இங்கே ஜோனா உன் உருட்டு நீ தப்பிக்கிறதுக்காக உன் வாயை வச்சு நல்லா விளையாடுறடி அப்படிங்கிற மாதிரி ஜோ உங்களை பார்க்குறா. அப்போது நீங்கள் நான் ஜிம்மினுக்கும் ஜேகேக்கும் அப்படியே உசுப்பேத்தி விட்டுட்ருக்கீங்க. ஜேகேக்கு நீங்கள் பண்ணுற விஷயம் நல்லா புரியுது, பட் ஆனால் ஜிம்மின்னா நல்லா குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஜேகே அப்படி உங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. இவன் என்ன இப்படி பார்த்து முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் இப்போ ஒருத்தனை கூப்பிட்டு இதை பண்ணுன்னு சொன்னால் பண்ணுவான் அப்படி தானே? ஆமாம் சீனியர் கண்டிப்பாக பண்ணுவானே. அப்போ அவன் பண்ணுவான். சரி எனக்கு தெரியுமே நாங்கள் இந்த காலேஜில் நாங்கள் தான் கெத்துன்னு. ஸோ நாங்கள் சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க. மேடம் கேட்பீங்களா? சீனியர் சொல்லு மேடம் கேட்பீங்களா? நீங்கள் சொன்னது தானே சீனியர், நான் இப்போ கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்கள் ஃப்ரெண்ட் இப்போ வருவான், அவங்க கூட இப்போ பைக்கில் வரணும்னு சொன்னீங்கல்ல, நான் சொன்ன மாதிரி பண்ணேன் தானே. அப்போ நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன். அப்போ நீங்கள் தானே கெத்து. அப்போ ஜிம்மின் இந்த பக்கம் அப்போ நான் கெத்து இல்லைங்கிறியா? ஐயே அப்படி இல்லை, ஜிம்மின் சீனியரும் கெத்து தான், ஜங்குக் சீனியரும் கெத்து தான், நீங்கள் எல்லாருமே கெத்து தான், நாங்கள் வெத்து தான், தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகையாக வருது. எங்களை கொஞ்சம் விட்டுருங்க சீனியர், நாங்கள் போடிடுறேன் சீனியர், ஒரு ஓரத்துலாம் நாங்கள் ஓடிடுறோம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கெஞ்சாத குறையா ஜங்குக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்க செம காமெடியாக இருக்குது. ஜிம்மினா நீங்கள் பண்ணுறதான் பார்த்து அப்படி லைட்டாக சிரிக்கிறாரு. ஒரு வழியாக 2 பேரும் சிரிச்சிட்டானுங்க. விட்டுருங்கடா ப்ளீஸ்டா, நான் ஓடிடுறேன்டா, உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட மாட்டேன்டா, ஜோ நீங்களே வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே கதறுது. அப்போது ஜங்குக் அப்படியே அவங்கள பார்த்துட்டு சரி ஜோ சொல்லுங்க ஜங்குக். என்ன சொல்லு ஜங்குக். ஈவினிங் உனக்காக வெயிட் பண்ணுவேன், என் கூட வர்றேன். ஜங்குக் அது எனக்கு வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும். ஓய் நான் கூப்பிட்டா நீ வர்ற, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அப்படியே பம்முறா. அப்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சாவு நான் என்னை இவ்வளோ தூரத்தில் மாட்டி விட்டல, எனக்கு தொண்டை தண்ணிலாம் வற்றி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை பார்த்து முறைக்கிறீங்க. நீங்கள் முறைக்கிறத பார்த்து ஜேகே ஏய் என்ன ஏன் ஆளை பார்த்து முறைக்கிறேன்? ஐயோ உங்கள் ஆளெல்லாம் நான் முறைக்கல, அது என் பார்வையே அப்படி தான் சீனியர். உன் பார்வையும் அப்படி தானா? ஆமாம் சீனியர். சரி ஈவினிங் வரும்போது நீ அவன் கூட வந்துடு. சீனியர் உங்கள் லவ்வர்ஸ்க்கு நடுவில் நான் எதுக்கு நந்தி மாதிரி? நீங்கள் 2 பேரும் செமையாக என்ஜாய் பண்ணுங்க சீனியர். அப்புறம் நான்லாம் வந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது சீனியர், அதனால் நான் என் பாட்டுக்கு போயிடுறேன். அதுவும் இல்லாமல் படிக்கிறதுக்கு இருக்குது சீனியர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை அப்படி கேவலமாக பார்க்குறான், பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு தான் நிறைய அரியர் இருக்குது. இதை பார்த்துட்டு ஜோக்கே புழுகலாண்டி, அதுக்காக இப்படி புழுகுனா மாட்டிக்கிட்ட பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அப்படி கேவலமாக பார்க்குறா. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு வாயிடி எல்லாருக்கும் தெரியும் உனக்கு தான் நிறைய அரியர்னு, நீயே வாயை கொடுத்து மாட்டிங்கன்னு. இல்லை சீனியர் நிறைய அரியர் போட்டிருக்கேன், அதெல்லாம் கிளியர் பண்ணோம்ல, அதுக்கு நான் படித்து தானே ஆகணும், அதுக்கு தான் சீனியர் படிக்கலான்னு. சரி ஆனால் ஈவினிங் நீ கூட தான் வர்றேன். சீனியர் நான் வந்து என்ன சீனியர் பண்ண போகிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, நான் வேண்டாம். ஏய் நான் தான் சொல்கிறேன்ல. சரி சீனியர் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இதுக்கு மேலே ஜங்குக்காலே முடியல, அவருக்கு அவ்வளோ சிரிப்பாக வருது. உங்களை வச்சு டீஸ் பண்ணுறதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே உங்களை வச்சு செய்வார். ஜிம்மினும் இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ
சரி 2 பேரும் இப்போ கிளாஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் போகிறேங்க. ஜோ கூட பரவாயில்ல, நீங்கள் தான் அப்படியே ஒரு மாதிரி நடந்து போகிறீங்க. இதை பார்த்துட்டு ஜோ, ஏன்டி என்னாச்சு? எல்லாம் ஒன்னால உன் ஆள்னால வந்ததுடி. ஏன்டி நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி தொலைகிறீங்களா? ஏன்டி என் உசுரை வாங்குறீங்க? நான் என் பாட்டுக்கு தானே நின்னேன். நான் பேசாமல் அந்த பஸ்ஸிலே வந்திருப்பேன். இந்த ஜிம்மினி கூட போய் இவன் கூட வாயடிச்சு எனக்கு தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போச்சுடி. கடவுளே, உனக்கு மனசாட்சியா இல்லையா? எதுக்கு இந்த சீனியருக்கு நடுவில் இந்த வெத்து வேட்டை மாட்டிக்கிட்டு நான் முளைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கத்துறீங்க. அப்போது ஜாங்கோக், என்ன அங்கே சத்தம்? ஒன்றும் இல்லை சீனியர், பேசிக்கிட்டு இருந்தோம். பேசாமல் போனோம். ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு எடுத்தான் பாரு ஓட்டான் அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து குடுகுடுன்னு ஓடுறீங்க. இதை பார்த்துட்டு ஜங்கு கொஞ்சம் இன்னும் பார்த்து சிரிக்கிறாங்க. டேய், இந்த வாயின் ரொம்ப காமெடி பண்ணுறான்ல. ஆமாடா, நல்ல என்டர்டெய்னர் தான். ஆமாம், அதனால இவக்கிட்ட ஏதாச்சும் ஒரு வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும் தோணுதில்ல. ஆமாம், அவன் எங்கே போயிருக்கான்? அவனுக்கு காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே போயிட்டான். ட்ரைனிங் பீரியட் இருக்குன்னு சொன்னான். அவனுக்கு ட்ரைனிங் சொல்லிட்டு தான் இருக்கிறான். என்ன பண்ணுறது, எப்படியும் ஒரு வாரம் லீவ் இருக்குன்னு சொன்னான். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் தான் வரேன்ட்டான். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போது ஈவினிங்கும் ஆகுது. இங்கே நீங்கள்னா அப்படியே கதறீங்க. ஜோ கூட நார்மலாக தான் இருக்கா. உங்களுக்கு தான் ஐயோ இந்த பைத்தியங்கள் கூட போனாலே எனக்கு டென்ஷன் தான் ஏறுது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இங்கே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஜோ, சரி வயன் போகலாமா? நீங்கள் அப்படி ஜோவை பார்க்குறீங்க. மனசாட்சியே இல்லைல்ல, காலையில் என்னை போட்டு அவ்வளோ வாட்டுன்னு போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு தடவை அவன் ஆள் தானே, உனக்காச்சும் மனசாட்சி இருந்துன்னா சரி ஜங்குக்கு, அவள் ரொம்ப பாவம், அவளை விட்டுன்னு ஒரு வாக்கு நீ சொன்னியா? அவள் சொல்லியிருந்தா கூட என்னை விட்டுருப்பாண்டி. தேவையில்லாமல் என் வாய் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் 2 பேருமே அப்படியே காலேஜ் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து நிற்கிறீங்க. கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைடி, நீ உன் ஆள் கூட போடி, நான் பேசாமல் பஸ் ஏறி ஓடிடுறேன்டி. ஆமாம், இப்போ நீ பஸ் ஏறி ஓடிட்டேன்னா நாளைக்கு நீ மாட்டியா? ஐயோ கூட மாட்டிக்கின்னு முழிகிறேன்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த டைம் தான் ஜங்குக்கும் வரான். அப்போ ஜங்குக்கும் ஸ்ட்ரைட்டாக உங்கள் 2 பேரும் முன்னாடி வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு வண்டியில் ஏறு. ஜோக் எதுவும் சொல்ல முடியாது. ஸ்ட்ரைட்டாக கப்சுப் அப்படி ஸ்ட்ரைட்டாக வண்டியில் ஏறி உட்காந்துட்டா. இப்போ பின்னாடியிலேருந்து ஜிம்மின்னு, மகாராணி உங்களை என்ன தனியாக கூப்பிடுமா என்ன, வந்து வண்டியில் ஏறி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ரொம்ப வாயடிக்கிறானே, எல்லாம் என் நேரம். இதான் வர சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஜிமின் பின்னாடி போய் உட்காடுறீங்க. வழக்கம் போல தான் ஜங்குக்கும் ஜிமினும் ரொம்ப ஸ்பீடாக போடுறாங்க. உங்களுக்கு நான் ஐயோ இவன் கொல்லத்துக்கு பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்னா அப்படி கதறிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஜிமின் கிட்ட போய் சீனியர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறான். சீனியர் கொஞ்சம் ஸ்லோவாக போங்களேன், எனக்கு இங்கே ரொம்ப பயமாக இருக்குது சீனியர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் அப்படியே லைட்டாக அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன சொன்ன எனக்கு கேட்கல. கேட்டுட்டான். சீனியர் ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க. இப்போ நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிட்டோன்னா ஏதாவது ஒரு லாரியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் முட்டணும்னு வைங்களாம், அப்படியே நம்ம செத்துருவோம் சீனியர். அதனால் உயிர் ரொம்ப முக்கியம். அதனால் என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம். ஸ்லோவாக போனீங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, எனக்கும் பயம் இருக்காது. இது தாப்பில் ஏதாவது வண்டி வந்தால் கூட அப்படியே கட் பண்ணிவிட்டு ஓடிடலாம்ல. அதனால் ரொம்ப ஸ்பீடாலாம் போகாதீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறீங்க. இதை பார்த்துட்டு ஜிம்மினுக்கு நான் அப்படி சிரிப்பு வருது. ஜிம்மின்னு, உனக்கு என்ன அவ்வளோ பயமா என்ன? சீனியர் நிஜமாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சீனியர் அப்படி சொல்லிட்டு அழுகிறீங்க. அப்போ ஜிமினா சரி அழுகாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களை மெதுவாக கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ வந்து ரொம்ப ஸ்பீட்லாம் கூப்பிட்டு போகல, கொஞ்சம் நார்மல் ஸ்பீட் ஆவரேஜ் ஸ்பீடில் தான் கூப்பிட்டு போகிறாரு. அப்போ நீங்களும் ஒரு வழியாக அந்த கஃபே முன்னாடி அப்படியே இறங்குறீங்க. ரொம்ப தேங்க்யூ சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். எதுக்கு தேங்க்யூ? இல்லை பத்திரமா கொண்டு விட்டீங்கள்ல அதுக்கு. உனக்கு வாயிடி, உன்னை நான் ஸ்லோவாக கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்தியா, என்ன சொல்லணும்? இல்லை சீனியர் அப்படி நான் சொல்லலை, நீங்கள் எனக்கு பத்திரமா எனக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டீங்கல்ல, நான் சொன்னதை கேட்டு ரொம்ப ஸ்லோவாக கூட்டிகிட்டு வந்து விட்டீங்களா அதுக்கு சொன்னேன் சீனியர்.
உனக்கு இந்த வாயை வச்சு நீ பொழைச்சிக்கு விடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏதோ ஆண்டவன் கொடுத்தது, பொழைச்சிக்கிட்டு போகிறேன் சீனியர். சரி அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாருமா அந்த கஃபேக்குள்ளே தான் போகிறீங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு கஃபே டேபிளில் ஏறி உட்காந்துட்டீங்க. ஜோவும் உங்கள் பக்கத்தில் ஏறி உட்காந்துட்டா. ஆக்சுவலி எப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி தான். உங்கள் பக்கத்தில் வந்து ஜோ உட்காந்துருக்கா. ஜோ பக்கத்தில் வந்து ஜேகே உட்காந்துருக்கான். ஜேகே பக்கத்தில் ஜிம்மின் உட்காந்துருக்கான். அவங்க பக்கத்தில் யாருமே உட்காரல. இப்போ அந்த டைம் தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஹெல்மெட் போட்டு ஒரு பையன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்கள் டேபிள் வந்துட்டு, டே என்னடா ரொம்ப லேட் ஆகிடுச்சா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் யாரா அது அப்படின்ட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பையன் ஸ்டில் ஹெல்மெட்டோட தான் நின்று பேசிகிட்டே இருக்கான். என்ன இவன் சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல், வெளியில் வச்சு ஹெல்மெட் கழட்டி வர தெரியாது, இவங்க கூட சுற்றுறவங்க எல்லாருமே பைத்தியக்காரனாக இருப்பானுங்க போல அப்படின்ட்டு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே குனிஞ்சிக்கிறீங்க. அப்போ அந்த டைம் அந்த ஹெல்மெட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஹெல்மெட் அந்த டேபிளில் உங்கள் பக்கத்தில் அப்படி வைக்கிறான். நீங்கள் ஏன் இவனுக்கு வேறு வைக்கிற இடமே இல்லையா அப்படி சொல்லிட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே அவனை தான் ஆன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த பர்சன் அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு அப்படியே தலையை லைட்டாக ஷேக் பண்ணுறான். நீங்கள் அவனை ஆன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ இது ஜிம்மின்னு பார்த்துட்டு பாதம் வாயில் போயிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணிட்டு அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே குடிஞ்சிக்கிட்டீங்க. இவனுக்கு என்ன வந்தாச்சோம் நான் அவனை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐயோ நம்ம வேறு தலையை குனிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சி தலைமை நிமிராமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சேர் இருக்கும், அந்த சேரை இழுத்து போட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக துடிக்குது. ஐயோ என் பக்கத்தில் உட்காந்துருக்கானே, பார்க்கவே செம்மையாக இருக்கானே சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி அவனை பார்க்குறீங்க. அவனும் உங்களை தான் பார்க்குறான். அவனோட கண்ணும் அப்படியே லாக் ஆகுது. கொஞ்ச நேரம் அப்படியே அவனோட கண்ணை பார்த்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி அப்படியே நிற்கிறீங்க. ஐயோ எம்பிட்டு அழகாக இருக்கான், இவ்வளோ அழகாக இருக்கான், இவன் என்ன ஹெவன்லேருந்து அப்படி குதிச்சு வந்துட்டானா என்ன, ஷூ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த பர்சனும் உங்களை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். அந்த பர்சன் வேறு யாரும் இல்லைடா, அது நம்மளோட தயாங் தான். நீங்களும் ஐயோ இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஐ கான்டாக்ட் அப்படி கட் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படிங்கிறாமா. நீங்கள் ஆமாம் நான் எவனை பார்த்தா இவனே கண்டுறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் காண்டாக இருக்குது. என்னடா நிம்மதியாக சைட்டு கூட அடிக்க விட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமா சேர்ந்து அந்த ரவுண்ட் டேபிளில் உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து என்னடா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா என்ன? அதெல்லாம் இல்லை, என்னாச்சு உன்னோட ட்ரைனிங்கெல்லாம் முடிஞ்சுதா? ஐயோ ட்ரைனிங்க்கு இன்னும் ஒரு 3 months இருக்குது, ஸோ அது வரைக்கும் எனக்கு லீவ் தான். ஓகே, அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இப்போ காலேஜும் முடிய போகுது, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் போகலான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். அப்போது நீங்கள் என்ன வேணா பண்ணிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே குனிஞ்சதெல்லாம் நூறாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. பட் ஆனால் ஓரக்கனால தயாங்க சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன ஆகுது அப்படின்னா ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக ஜோக்கிட்ட வந்து, ஜோ சொல்லு ஜங்குக், எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு லீவ் வருது, என்ன பண்ணலான் இருக்க? அது ஒன்றும் இல்லை, எந்த ஒரு பிளானும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜோ சொல்கிறா. அப்போ சரி ஓகே, அப்போ என் கூட ட்ரிப் வரியா அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் ஜோவும் அப்படியே அட்ட டைமில் ஜங்குக்கை தான் அப்படி பார்க்குறீங்க. ஏன்னா அது ட்ரிப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கத்துறீங்க. இது நீங்கள் கத்துறதை பார்த்துட்டு தயாமும் ஜிம்மினும் அப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க, ஜங்குக்கு கூட. அப்போ நீங்கள் ஐயோ அவசரப்பட்டாமே அப்படி சொல்லிட்டு அப்படியே அப்படியே குனிஞ்சிக்கிட்டீங்க. ஜிம்மினுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு செம்ம காமெடியாக இருக்குது. அப்போ ஜங்குக்கு என்ன ஒன்றும் இல்லை சீனியர், நீங்கள் கேரி ஆன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டீங்க. அப்போ ஜோ, அது ஜங்குக் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதுவும் தனியானா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஜோ ஒரு வார்த்தையை விட, அட பாதகத்தி நீ தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு என்ன வேற கூப்பிடுவானே பாவி பயலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிறீங்க. அப்படி சொன்னதுமே ஜங்குக்கும் ஜிம்மினும் அப்படியே உங்களை தான் குறுன்னு பார்க்குறான். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேனே, அப்படி புரிஞ்சு தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. தயாங்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க, எதுக்குடா இந்த பிள்ளைய குறுன்னு பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கன்ஃபியூஸ்டாக உங்களை தான் பார்க்குறான். உங்களுக்கு ஐயோ அவனுக்கு பார்க்குறாங்க, சரி நீ ஏன்டா என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடிச்சு தலை நிமிரவே இல்லையே. அப்போ ஜிம்மினும் ஜேகேயும் ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் அப்படியே குனிஞ்சிக்கிட்டே
சொல்லுங்க சீனியர். உனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும் தானே? அது சீனியர், அது அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து ஜங்குக்கை பார்த்து, அது சீனியர், ஆக்சுவலி சம்மர் ஹாலிடேஸ்க்கு எனக்கு வேறு பிளான் இருக்குது சீனியர். என்ன பிளான் இருக்குது? அது எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனோம், அதனால் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து பாட்டி வீட்டுக்கு போகிறோம் சீனியர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜோ உங்களை பார்த்து, ஏய் உனக்கு தான் பாட்டியே இல்லையேடி அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டுட்டா. நீங்கள் அப்படியே ஜோவை பார்த்து முறைக்கிறீங்க. பாவி, ஏன்டி உனக்கு எப்பயாச்சும் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஏன்டி இப்படி மாட்டி விட்ற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க. அப்போ ஜங்கோக்கு இதை பார்த்துட்டு, ஓ அப்போ நீ பாட்டி வீட்டுக்கு போடுற, எப்படி பாட்டியே அங்கே இல்லை, அப்போ பாட்டி வீட்டுக்கு போய் அங்கே யாரை போய் தேட போகிற? அது சீனியர், என்னதான் எங்கள் பாட்டி எங்கள் கூட இல்லைனாலும் எங்கள் பாட்டியோட மெமரிஸ் எல்லாமே அந்த வீட்டில் தானே இருக்குது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு சம்மர் வெக்கேஷன் வரும்போதும் நாங்கள் அங்கே போயிடுவோம். இல்லாமல் எனக்கு என்னோடய பாட்டினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் என்னென்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க என்னை தூக்கி வச்சுட்டு அவ்வளோ கொஞ்சுவாங்க. திடீர்னு அவங்க எங்களெல்லாம் விட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சு உட்காந்துருக்கீங்க. இதை பார்த்துட்டு தயாங்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவனுக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது, ஒரே ஃபீலிங் ஆகிட்டா. அப்படியே தயாங் இப்படியெல்லாம் பண்ணுறத பார்த்துட்டு ஜிமினும் ஜெகேயும், டேய் ஏன்டா உனக்கு என்ன ஆச்சு? இல்லைடா, என்ன மாதிரி தானே அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பா, என்னோடய பாட்டியும் இதே மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி தயாங் சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு ஜிம்மின், அடச்சி நான் என் வெங்காயமாயிரு ஃபீலிங்ஸு, அவள் புருட்டிகிட்டு இருக்கா, நீ அதை நம்பிக்கிட்டு இருக்க பார்த்தியா? உருட்டிகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் அப்படியே ஃபேக் க்ரை பண்ணுறீங்க. எனக்கு என்னோடய பாட்டி, என் பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை துடைக்கிறீங்க. பட் ஆனால் கண்ணிலேருந்து கண்ணீரே வரல. ஐயோ கண்ணீர் வேறு வந்து தொலைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்போது பக்கத்தில் இருந்து ஜோ இதை பார்த்துட்டு ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா பார், வராத கண்ணீரை எப்படியெல்லாம் தொடிக்கிறா, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒருத்தியை பார்க்குறேன்டி அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு உங்களே அப்படியே ஷாக்காக பார்த்துட்டே இருக்கா. ஜங்குக்கு நீங்கள்லாம் பண்ணுறத பார்க்க சிரிப்பாக இருக்குது, பட் இருந்தாலும் வெளியில் வெறப்பாக இருக்கான். நீங்கள் தயாங்குனா உங்களை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக நிற்கிறான். இம்புட்டு ஆக்டிங் போடுறாளே யார் சாமி நீ அப்படிங்கிற மாதிரி உங்களை படியே பார்த்துட்டு இருக்கான். ஜிம்மினும் உங்களை பார்த்தா அப்படியே நக்கலாக பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓர கண்ணால் பார்க்குறீங்க. எல்லாரோட ஃபோக்கஸும் ஸ்ட்ரைட்டாக உங்கள் மேலே தான் இருக்குது. ஐயோ எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருந்தா எப்படா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி விடுங்க சீனியர், அதனால தான் சீனியர் நான் பாட்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ட்ரிப்புக்கு வர, கூட ஜோவும் வரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஐயோ சீனியர் இவ்வளோ ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன், இன்னுமா நீங்கள் நம்பலை அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வாயை விட்டீங்க. தயாங்கு அவ்வளோ நேரம் அவங்க என்ன தான் சொல்லியிருந்தாலும் அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து உண்மையாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிருந்துப்பான். பட் நீங்கள் டக்குனு இப்படி சொன்னதுமே, அட பாவி இப்படி புழுகிறியடி அப்படிங்கிற மாதிரி அவங்கள அவ்வளோ ஷாக்காக பார்க்குறான். நீங்கள் அப்படியே திரும்பி தயாங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்வர்டாக சிரிக்கிறீங்க. உங்களை எல்லாரும் கேவலமாக பார்க்குறாங்க. உன் வாய் தாண்டி உனக்கு யமாகாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கை பார்த்துட்டு, சொல்லுங்கள் சீனியர் இப்போ நான் என்ன பண்ணணும் உனக்கே நல்லா தெரியுமே, நீ தான் வாயை விட்டுட்ட, ஸோ இப்போ என்ன பண்ணணும் உனக்கு தெரியும்ல. சரி ட்ரிப்பு தானே வரேன் அப்படிங்கிற மாதிரி மனசே இல்லாமல் அப்படி சொல்கிறீங்க. அப்போது சரியா, அப்போது தயாங் நீயும் வர தானே? ஆமாண்டா நானும் வரேன் அப்படின்னு சொல்லவே டக்குனு திரும்பி தயாங்க பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் ஆஃப் ஆகிடுது அந்த பல்பு, இப்போ தான் தயாங் வரேன்னு சொன்னதுமே அப்படி பளிச்சுன்னு எரியுது. சீனியர் அப்போ நான் கன்ஃபார்ம் வரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி கத்துறீங்க. ஏய் என்னடி கத்துற? சாரி சீனியர் கேஃபேங்கிறத மறந்துட்டேன். இல்லை சீனியர் நானும் கன்ஃபார்ம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஜிம்மினுக்கு புரியுது உங்களுக்கு வந்து தயாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தயாங்கு ஏதோ ஒரு மாதிரி இவன் என்னடா வியடாக பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பார்த்துட்ருக்கான். அப்போது வந்து ஜங்குக்கோ சரி ஓகே இன்னும் 1 வீக்கில் ட்ரிப்புக்கு ரெடியாக இருக்கணும் ஓகேவா? ஓகே சீனியர் அப்படி சொல்லிட்டு உங்களோட 32 பல்லு அப்படி பளிச்சுன்னு தெரியுது. இதை பார்த்துட்டு ஜோ பச்சோந்தியை விட பயங்கரமாக மாறாளே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. நீங்கள் அப்படியே ஜோவை பார்த்துக்கிட்டு போகலாமா மச்சி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க.
இல்லை எனக்கு புரியல. இவ்வளோ நேரம் என்னை போட்டு முறன்னு போட்டு முறைச்சிக்கிட்டு இப்போ அந்த பையன் வாரான்னு சொன்னதுமே உன்னோட 32 பல்லும் அப்படியே கீழே விழுந்துரும் போல் அந்தளவுக்கு பளிச்சுன்னு சிரிச்சிட்டு இருக்க நான் நீ. அது அப்படிதான் மாப்பிள்ள, என்னன்னு தெரில, அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஐயா போதும் ரொம்ப வழுது தொடச்சிக்கோ, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த டேபிளில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷம்னா டயமும் உங்கள் கூட வராங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அப்போது நீங்கள் அப்படியே ஹாப்பியாக உட்காந்துருக்கும்போது அப்போ ஜோ அவங்க காதுகிட்ட வந்துட்டு, நீ ஹாப்பியாக இருக்கிறதெல்லாம் சரிதான், எப்படி வீட்டில் பர்மிஷன் வாங்குறது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்ல பெர்மிஷன் வாங்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. இதை பார்த்துட்டு என்னாச்சு? இல்லை சீனியர், வீட்டில் பெர்மிஷன் வாங்கணும், அதான். வீடுங்க? அது இந்தியா தானே, அவங்க அம்மா அப்பா எல்லாரும் அங்கே தானே இருக்காங்க. ஆமாம், அப்புறம் என்ன, ஒன்றும் இல்லை, நீ எப்போ இருக்கிற மாதிரியே இரு. அவங்க ஏதாச்சும் கால் பண்ணியாச்சுன்னா, இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. இல்லை என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லை சீனியர், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறீங்க. பட் இருந்தாலும் உள்ள அல்லறில்லை. ஏன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்லிடுவீங்க. ஏன்னா அவங்களால சொல்லாமல் இருக்க முடியாது, உங்கள் வாய் சும்மாவே இருக்காது. அதனால எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லிடுவீங்க. அப்போது நீங்கள், நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்காது, ஏதாவது உளறி கொட்டி விட்டுருவேன், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது, சரி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது அப்போ ஜிமின், சரி ஓகே இப்போது எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் ஜோவும் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அவங்க 3 பேர் தான் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு, சரி ஓகே, அப்போது எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும், அந்த பிளேஸ்க்கு போகலாம். அந்த பிளேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கே தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. 1 வீக் அங்கே போய் ஸ்டே பண்ணி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே வீட்டில் எப்படி சொல்லிடுவோமா மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஜோ, ஓயன், என்ன உனக்கு ஓகே தானே? ஓகே தான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தயவங்க வந்து உங்களை தான் அடிக்கடி பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட், எல்லா பொண்ணுங்களோடய ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதனால் அவர் உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது வந்து ஜோ, ஜங்குக் டைம் ஆகிடுச்சு, ஹாஸ்டலுக்கு வர சீக்கிரமாக போகணும், ஸோ நாங்கள் கிளம்பட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ நீங்கள், நானே இப்போ தாண்டி ஒரு பையனை பார்த்து சைட் அடிச்சிட்ருக்கேன், என் மண்ணள்ளி போடாதடி, கொஞ்சம் நேரம் கூட இருடி, அப்புறமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே ஜோவோட கையை அப்படியே பிடிக்கிறீங்க. ஜோ உங்களை பார்க்குறா, என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாமே, டைமாக பார்த்தியா இப்போவே லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க காதுகிட்ட வந்து சொல்கிறா. அப்போ ஜங்குக், என்ன அப்படி குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? ஜங்குக், அது ஒன்றும் இல்லை, டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி ஜோ உங்களை மாட்டி விட்றா. நீங்கள் பாவி, நான் அப்படி சொல்லவே இல்லையடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி ஜங்குக்கையும் ஜிம்மினையும் தான் பார்க்குறீங்க. உங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. ஐயோ, நார்மலாகவே என்னை வச்சு செய்வானுங்க, இப்போ இவ வேறு மாட்டி விட்றா, ஏன்டி இப்படி போட்டு கொல்ற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜோ பார்த்து முறைக்கிறீங்க. என்ன என் ஆளை பார்த்து முறைக்கிறேன்? இல்லை சீனியர், உங்கள் ஆள்கிட்ட முறைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறீங்க. அப்போ ஜிம்மின்னு, மச்சான் வர இந்த ஒயன் ரொம்ப ஓவராக பேசுகிறாள்ல. சீனியர், நான் இங்கே ரொம்ப ஓவராக பேசுகிறேன்? இதான் பேசுகிறேன்ல. ஒன்றும் இல்லை சீனியர் அப்படி சொல்லிட்டு அப்படியே வாய மூடிட்டீங்க. தேவுக்கு நீங்கள் பண்ணுறதை பார்க்க சிரிப்பாக வருது. அப்படியே உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, ட்ரிப் ஞாபகம் இருக்குல்ல, எல்லோரும் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி சீனியர், ஓகே ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கேஃபே விட்டு வெளியில் வந்துட்டீங்க. இப்போ போகும்போது ஜோ வழக்கம் போல் ஜங்கு கூட ஏறிட்டா. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, இப்போ ஜிம்மின் கூட போகலாமா இல்லை தயாங் கூட போகலாமா? ஏன்னா தயாங்கும் பைக்கில் தான் வந்திருப்பாரு. அப்படியே குறுன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜிம்மின் நான் கூப்பிட்றான். ஒயன், சொல்லுங்கள் சீனியர். என்ன உனக்கு என்ன வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமா? அந்த வண்டியிலே யாரு உன நான் ஹாஸ்டலில் கொண்டு விட்டுட்டு நான் ஏன் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வேறு வழியும் இல்லை. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேண்டாம் இருப்பா ஜிம்மின் கூட பைக்கில் ஏறி உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜிம்மின் காதில் போய், அஸ் சீனியர், என்ன உங்களுக்கே தெரியும் எனக்கு ரொம்ப ஸ்பீடாக போகணும், ரொம்ப பயம்னு, அதனால்
நீங்கள் வரும்போது என்னை எப்படி கூட்டிகிட்டு வந்தீங்களோ அப்படியே கொண்டு போய் விட்டுருங்க சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஜிமினும் சிரிச்சுக்கிட்டு நான்லாம் 120க்கு மேலே ஓட்டுற ஆள் என்ன போய் 100க்கு கீழே ஓட்ட வைக்கிறல்ல நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் 120யோ 150யோ 250 வேணாலும் ஓட்டுங்க சீனியர், அதுக்காக என் உயிரை என்னால் பணைய வைக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. ஜிமின் அப்படியே உங்களை தான் அப்படி டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பக்கத்தில் தான் தயாங்கும் இருக்கிறான். நீங்கள் பேசுகிறத கேட்டு அப்படியே அவட சிரிக்கிறாரு. அப்போது இதை கேட்டுட்டு, ஓ அப்படியா, அப்போ நீங்கள் கீழே இறங்க. சீனியர் என்ன சொல்கிறீங்க? ஏய் நான் 120ல் தான் போவேன், இஷ்டம் இருந்தால் இதில் ஏறு, இல்லைனா வேற எங்கேயாச்சும் பஸ் பிடிச்சி போடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஆமாம் நான் இப்போ 120ல் தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, தயா இதே ஏன்டா அவள் தான் பயமாக இருக்குன்னு சொல்கிறாள், ஸ்லோவாக கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே. ஏய் நான் ஸ்லோவாக தான்டா என்னை கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் இவன் ரொம்ப வாயடிக்கிறான். நான் வண்டி ஓட்டு போகும்போதே வளன்னு பேசி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் சீனியர் எனக்கு பயமாக இருக்குது, அதனால தான் நான் சொன்னேன்னா சும்மா காதுகிட்ட வந்து கயமையான்னு கத்திட்டு இருந்தேன்னா. சரி சீனியர் நீங்கள் போங்க, நான் பஸ்லேயே பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த வண்டியை விட்டு இறங்குறீங்க. ஜங்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டே போயிட்டாங்க. ஜிம்மினும் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு அவன் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டான் பயங்கர ஸ்பீடாக. நீங்கள் அப்படியே அவனை தான் பார்க்குறீங்க. அப்படியே திரும்பி தயாங்க பார்த்துட்டு, ஏன் உங்கள் ஃப்ரெண்டு இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாரு? ஏன்னா அவன் பைக் ரைசர், ஸோ அதனால் அவன் அப்படி தான் போடுவான். ஓ பைக் ரைசரா, சரி நமக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகுதுப்பா. சரி சீனியர் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்போ தயா உங்ககிட்ட நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க. தயா அவங்க அப்படியே உங்களை தான் பார்த்துக்கிட்டே உங்ககிட்ட அப்படியே உருட்டிகிட்டே வந்துட்டுருக்கான். நீங்கள் பார்த்துட்டு, நீங்கள் போகலையா? நான் போகிறேன், நான் அவனை ட்ராப் பண்ணவா? நான் அவனை ட்ராப் பண்ணவான்னு கேட்டேன். இன்னும் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தூரம் இருக்குது, ஸோ அவ்வளோ தூரம் நடந்து போவியா? அது பரவாயில்ல நான் நடந்து போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாயால் சொல்கிறீங்க. பட் மனசில் நீங்கள் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்களேன் அப்படிங்கிற மாதிரி மனசு சொல்லுது. பட் தயாங், ஓ அப்படியா, அப்போ நடந்து போயிடுவேல்ல, சரி ஓகே அப்போ நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே அவர் போகிறதே பாவமாக பார்க்குறீங்க. நான் சும்மா தானடா சொன்னேன், கர்ட்டசிக்காக அப்படி சொன்னால் அப்படியே நட் ரோட்டில் அப்படியே விட்டுட்டு போயிட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாவமாக பார்க்குறீங்க. ஆமாம் ஸ்டார்டிங்லேயே அவன் கூப்பிட்டான், அப்போவே போகிறதுக்கு இல்லாமல் இப்போ வந்து புலம்பிட்டு இருந்தேன்னா என்ன ஆகுறது, மூடிட்டு 1 கிலோமீட்டர் நட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சோர்வாக நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, ஐயோ ரொம்ப கால் வலிக்குதுரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் நடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைம் தான் பின்னாடி ஒரு ஹாரன் சவுண்டு. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அது தயாங் தான். உங்களுக்கு தயாங்க பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே திரும்பிட்டு தயாங்க பார்த்து அப்படி பிரைட்டாக சிரிக்கிறீங்க. தயாங்க உங்களை பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. ஏன்னா நீங்கள் நடந்துட்டு ரொம்ப டயர்டாகி அப்படி நிற்கிறீங்க. இதை பார்த்துட்டு எதுக்கு இந்த வீர வசனம் எல்லாம், நான் கூப்பிட்டப்பவே வந்திருக்கலாம்ல. இல்லை என்னதான் இருந்தாலும் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன், உங்களை பற்றி எதுவுமே தெரியாது, திடீர்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா. ஓ அப்போ ஜிம்மினை மட்டும் நல்லா தெரியுமா? ஜிம்மின் சீனியர் என்னோடய காலேஜ் சீனியர், அவரை அடிக்கடி பார்ப்பேன். பட் ஆனால் என்னை நம்பி நீ வரலாம், அதனால் நான் உன்னை எதுவும் பண்ணிடலாம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் உன்னை பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசு அப்படியே லைட்டாக அலைப்பாயுது. அப்போ தேவங்க, ஓய் சொல்லுங்கள், இப்போவும் வண்டியில் ஏறுறியா இல்லை கொஞ்சம் தூரம் தான் பஸ் ஸ்டாண்டு, அங்கேயே நடந்து போய் பஸ் பிடிச்சி போயிடுறியா? அப்போ மனசு சொல்லுது, வீர வசனம்லாம் தேவையில்லை, இல்லையே நாங்கள் உங்கள் கூட பைக்கில் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அந்த வண்டியில் ஏறி உட்காடுறீங்க. தயாங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு நான் இங்கே பயங்கர ஹாப்பி. ஐயையோ இன்றைக்கி என்ன யார் முகத்தில் முழிச்சேன்னு தெரியலையே, எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாயெல்லாம் பல்லாக இருக்குது. ஓகே ரொம்ப டைமிங் போயிடுச்சு போல், இதுவே போதும், இதோட இந்த ஒரு எபிசோடை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம்
எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அது ஓட்டிஸ் ஆன் ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ். அதுவும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கடா. அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஓட்டிஸ் ஆன் வைப்ஸ் ஆஃப் லவ்வையும் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு சீனரி ரொம்ப பிடிச்சிருக்கோ அது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். until stay healthy and stay happy டா. bye டா அமேஸ், லவ் யூ சரங்கே.